हाय चलो ஒன்றரை மாதமாக வீடியோ போடாத உனக்கு கண்ணாடி எதற்கு அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கறதுக்கு முன்னாடி நானே கண்ணாடியை கழட்டிடுறேன். ஏன் கடந்த ஒன்றரை மாதமாக நான் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஹார்ட் சாய்ஸ் எடுக்க வேண்டியிருந்தது. கஷ்டமான ஒரு முடிவு. அந்த முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு வேலை முக்கியமா, யூடியூப் முக்கியமா, யூடியூப் முக்கியமா, வேலை முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் சாய்ஸ் எடுக்க வேண்டியது. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நான் யூடியூப் தான் முக்கியம்னு வேலையை தூக்கி போட்டு வந்துட்டேன். அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். இருந்தாலும் அப்படி சொல்ல முடியாது. பூவாக்கு என்ன பண்ணுறது? ஸோ பூவாக்காக ஒரு புது வேலைக்கு போயிட்டு புது வேலை கிடைச்ச புத்துணர்ச்சியோட ஒரு புது வீடியோட வந்து உங்களை பார்க்கணுன்றதுக்காக ஒரு புது மைக்கோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சரி, அன்பாக்சிங் பார்த்துடலாமா? ஸோ குயிக் அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த குயிக் அன்பாக்சிங்லேயே பாக்ஸ்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இண்டோரோட ஆடியோ எப்படி இருக்குன்றது வந்துட்டு நான் இவ்வளோ நேரம் பேசினதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபுல் ஆடியோவும் இதில் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை அவுட்டோர்லேயும் செக் பண்ணுன்றதுக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு அவுட்டோரில் இந்த ஆடியோவை செக் பண்ணியிருக்கேன். ஃபுல் பண்ண வீடியோஸை வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது வந்து கேட்டுட்டு வாங்க. ஹாய், நாங்கள் ஆக்சுவலாக ஸ்பார்க் வியூலேருந்து வந்திருக்கோம். ஓகே, மீட் பண்ண போகிறோன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்க யுவர்ஸ் பிளாக்கி அப்படின்ற ஒரு யூடியூபர் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஜி சொல்லுங்கள், ஆக்சுவலாக என்ன ஃபாதர் பிளான் வச்சுருக்கீங்க? என்ன நாங்கள் இந்த மைக் வாங்கி என் ஃபோன் ஒர்க் போட்டாங்க. அவங்க வந்து ஆடியோ பிக்கப் ஆக மாட்டேங்குது. ஓகே, உங்கள் ஃபோனை வாங்கி உங்கள் ஃபோன்லேயே ஷூட் பண்ணுறது, அந்த ஃபோன்லேயாச்சும் ஆடியோ பிக்கப் ஆகுது. ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம்னா, இன்டர்வியூ எடுக்க வந்த ஃபோன்லேயே வாங்கி கனெக்ட் பண்ணுற ஒரே ஒரு யூடியூபர் இவர் மட்டும் தான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் யுவர் யூடியூப் சேனல். ஆமாம், இப்போ இன்டர்வியூ எடுக்க வரவங்க கேமரோட அந்தளவுக்கு பட்ஜெட் எங்ககிட்ட இல்லை. இப்போ நாங்களும் வளர்ந்து வர ஒரு இன்டர்வியூ சேனல் தான். ஸோ அதனால தான். சரி, உங்கள் மைக்கை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, எவ்வளோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மைக்கை ஆரம்பத்திலேயே ஓகே நல்ல மைக்கை போய்கிட்டு இருக்கு. स्टार्ट பண்ணு 1 ஸ்பார்க்ஸ் வியூ. இனி நம்ம யாரை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம்னா, the one and only இன்டர்வியூ. ஓகே, ஒரு ரோல் ஓடுங்க. நீங்கள் வேறு நடந்த வேறு கேள்வி கேட்குறான். யாரை பற்றி அதான் ஓகே ரைட். இப்போ யாரை பற்றி பேசுகிறோம்? நம்ம யுவர்ஸ் பிளாக்கி அப்படின்ற ஒரு யூடியூபர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம என்ன விஷயத்துக்கு முக்கியமாக பேசுறதுக்கு இப்போ ஒரு புது மைக் ஒன்று வாங்கியிருக்காரு. அந்த மைக்கை பற்றி பேசிக்க அப்புறம் ஜி அவுட் ஆஃப் டாபிக் பேசக்கூடாது ஓகேங்களா? ஏன் கேமரா வச்சு போட்டோ எடுக்கிறீங்க? ஓகே சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள் என்ன இந்த மைக் என்ன வேல்யூ, நாய்ஸ் கேன்சல் பார்த்தா திருப்பி செக் பண்ணி நம்ம போயிட்டு ஆன்ல இருக்கு சவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிட்டு ஃபர்தர் நம்ம வருவோம். ஹாய், ஹலோ, வெல்கம். நாங்கள் ஸ்பார்க்ஸ் வியூவில் வந்திருக்கோம். நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம்னா, யூடியூப் சேனலான யுவர்ஸ் பிளாக்கி. நாங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுப்போம் ஜி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஜி, இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபர்தராக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி போயிட்டு இருக்கு? அண்ட் தென் ஒரு நியூ மைக் வாங்கி கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட உடனே கேமரா தூக்கி வந்துட்டோம். சரி, உங்களோட வீடியோ எடுக்கலான்ட்டு. அதை பற்றி நீங்கள் பேசுங்க. அதான் ஜி, நீங்கள் பேசுங்க. சரி சொல்லுங்க ஜி. அதாவது உங்ககிட்ட வந்து பகிர்ந்திருக்கிறது, பேசுறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப Yeah, thank you. சந்தோஷமா Pleasure to இங்கிலீஷ் வேண்டாம். Okay. கேமராமேன் பின்னாடி கார் வச்சு பொறுமையா நடங்க, ரொம்ப வேகமா நடங்க. ஓகே சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லிடுங்க. உங்களோட ஷூ, உங்களோட செருப்பு இது ரெண்டு என்னை வந்து ரொம்ப வசீகரிக்குது. ஓகே, அவுட் ஆஃப் டாபிக் போவாதீங்க. உங்க மைக் பத்தி மட்டும் பேசுங்க. அதாவது இந்த மைக் வந்துட்டு என்னன்னா, எனக்கு யூடியூப் ரொம்ப பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அது எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, ஆசைக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு தடங்களா இருந்தது வந்துட்டு இந்த ஆடியோ. ஓகே, ஒரு ஒயிட் மைக் வச்சிருந்தேன், ஒரு 700 ரூபாய் வாங்கினது. ஓகே, பட் அந்த மைக் வந்துட்டு சரியா ஆடியோ பிக்கப் பண்ண மாட்டேங்குது. காரணத்தினால வந்துட்டு ஒரு வயர்லெஸ் மைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது 35,000 இருந்து மைக் இருக்கு. நம்ம 35,000 விட்டு வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்லை. எல்லாருக்கும் காசு இல்லாம எல்லாருக்கும் காசு இல்லதா? அதனால என்ன பண்றது, கடன் வாங்கின திருட்டு பசங்க கடனை திருப்பி தர மாட்டாங்க. அவங்களே என்ன பிரச்சனையோ அது நம்ம அவுட் ஆஃப் டாபிக். அதனால என்ன பண்ணிட்டோம், வேற வழி இல்லாம சரி ஓகே நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு மைக் வாங்க. பட்ஜெட் கிடையாது, இதுவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் தான். நம்ம இது பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்றானே, ப்ராக்டிஸ் பண்றாங்க. இதுவுமே நமக்கு எக்ஸ்பென்சிவ் தான். பட் நம்ம இஎம்ஐல ஏற்றி போட்டு நம்ம அடுத்த லெவல் மூவ் பண்ணோம்னாக்கா நம்ம கொஞ்சம் நம்ம புஷ் த பார் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த பாரை புஷ் பண்றதுனால
இங்க பக்கத்துல ஒரு பார் இருக்கு, நம்ம போய் பார்க்கலாம். ப்ளூ பார். இதுவும் அவுட் ஆஃப் டாபிக். ஓகே ரைட், ஓகே ஃபைன். பார்ன ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆயிட்டா. இது உங்க கேமரால தான் ஜி போயிட்டு இருக்கு. மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ரைட், ஓகே ஓகே. பார் என்ன சர்ஃபெக்சல் பார் சொன்னேன் நான். பாத்திரம் வீடியோ போயிட்டு அதை வாங்கிட்டு போவோம் தான் சொன்னோம், வேற எதுவும் இல்லை. எப்படி சமாளிக்குது பாரு நாய். எப்படி எல்லா வேலையும் நீங்க தான் சரி ஓகே. அப்படிதான் ஆகா, என்னங்க நீங்க பேசுறது பூராவே அவுட் ஆஃப் டாபிக் தாங்க, நீங்க போங்க. அதனால இப்போ என்னன்னா இந்த மைக்கை வச்சு இன்டோர் அவுட்டோர் எல்லா வீடியோவுமே பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். சரி ஆடியோ செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க யூடியூப்ல தான் நான் செக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்க யூடியூப் நான் யா ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. பண்ணி கொடுத்துறீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக, ஏன்னா வளர்ந்து வர ஒருத்தர் நான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். கண்டிப்பா. அண்ட் இன்னொரு விஷயம், உங்க கேமராமேனை பத்தி நீங்க சொல்லி ஆகணும். கண்டிப்பா அந்த உங்களுக்கு சப்போர்ட்டர் இருப்பார்ல, கண்டிப்பா உண்மையை சொல்லி ஆகணும் ஜி. உங்ககிட்ட கேமரா கொடுத்தா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல எடுப்பீங்க. அவரோட முதல் வீடியோலயே அவர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இல்லாம நல்ல ஃபோக்கஸ். உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்து நான் தான் ஜி, நீங்க ரெடி பண்ணி ஆக்சுவலி நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். லெட் மீ கம்ப்ளீட். ஓகே ஓகே. அவர் கேமரா எடுக்கிறதுல கில்லாடினா நீங்க பேசுறதுல கில்லாடி. கண்டிப்பாக ஓகேங்களா? எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க வாயில வாழைப்பழத்தை உரிக்கிறது. சரி ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா இதோட பேச்சு போதும் நினைக்கிறேன். இதோட என் டாபிக் வரீங்க. ஓகே, இப்படி நைஸ் வீடியோ இன்னும் நல்லா இருக்கு. நீங்கள் வாழ்த்துக்கள். எங்கள் யூடியூப் சார்பாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்க வந்திருக்கோம். அந்த கிஃப்ட் தான் மைக்கு வாங்க போகலாம். இதுதான் காசு வாங்குறேன். 3 ஸோ இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டு வீடியோவுமே நீங்கள் பார்த்துட்டீங்க. ரெண்டு வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மைக்கை வச்சு தான் ஃபர்தராக வரப்போகிற எல்லா வீடியோவுமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ see you guys in another video. Until then, LLL.